உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரச் செய்தி அறிந்து நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன். ஈழப்படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பேசிய பல்வேறு பேச்சுகளுக்கு என் மீது வழக்குகள் புனையப்பட்டு தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டேன். வந்தப்போ நானும் அண்ணன் கொளத்தூர் மணி, ஐயா மணியரசன் மூவரும் இதே கோவை சிறையில் ஒரு 50 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டோம். அந்தப்போ தான் எனக்கு அப்பா பாஷா அவர்கள், அவரோடு இருந்த உறவுகள் எல்லோரும் எனக்கு நன்கு அறிமுகமானார்கள். நிறைய காலங்கள் நாங்கள் அது மனமிட்டு பேசிக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதுக்கு பிறகு அவ்வப்போது சிறை விடுப்பில் அவங்க வெளியில் வரும்போதெல்லாம் அலைத்தொடர்பில் என்னோட இணைவாங்க. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி சிறை விடுப்பில் வரும்போது என்னிடத்துல வயசாயிடுச்சு அப்பாவுக்கு, நீ எப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு, இனிமேல் கடைசி காலத்தில் நான் பேரம்பேத்திகளோடு இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் தழுதலுக்க பேசுவாங்க. அது இன்னும் என் காதுகளில் கேட்டுட்ருக்கு. அப்போ நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கப்பா என்று நான் அப்போல்லாம் உறுதி கொடுத்தேன், வாக்குறுதி கொடுத்தேன். இப்போ தொடர்ச்சியாக நான் போராடி வந்தேன். அதை எனக்கு நல்ல நினைவிற்கு, நான் இங்கே கோவையில் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு, இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்கு போராடும்போது ஒரு தங்கை என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு. ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு இவ பிறந்தப்போ அவர் சிறைக்கு போனார். திருமண வயசாகிடுச்சன்னா, இப்போ அப்பா இல்லாமல் எப்படி திருமணம் பண்ணி கொடுக்குறது, அவளை திருமணத்துக்குள்ளேயாவது வெளியில் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ இந்த கூட்டத்தில் அவளை இருப்பா, வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய துயரம். இது விடுதலை அப்படின்னு நாங்கள் கேட்டது இந்த உலகத்தை விட்டு போகிற விடுதலை இல்லை, கொடுஞ்சிறை விடுதலை தான். ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியை கொடுக்குற ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இன்னும் பல சிறை கொட்டடியில் இன்னும் பல பேர் சொல்லும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள்ங்கிறாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை கண்டுகொள்வதே இல்லை. மிக கொடுமையானது, 3 சிறைவாசிகள் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு, அதனால் எங்களுக்கு முன் விடுதலை வேணும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்து அவர்களை விடுதலை செய்தால் இங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் நாங்கள் விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி சகித்துக்கிறதுன்னு தெரியல.